இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் சார்பில் கோவையில் தேசிய அளவிலான CA மாணவர்கள் மாநாடு துவக்கப்பட்டது. இதில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசு இந்திய பட்டய கணக்காளர்களை சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டய கணக்காளர்களாக முன்னேற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறதாக CAG ராமசுவாமி தெரிவித்தார். CA மாணவர்கள் என்றழைக்கப்படும் பட்டய கணக்காளர் மாணவர்களுக்கான தேசிய அளவிலான மாநாட்டை இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமான ICAI கோவையில் 2 நாட்கள் நடத்துகின்றது. அறிவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு விதை என்னும் தலைப்பில் இந்த மாநாடு கோவை அவிநாசி சாலையில் உள்ள PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறுகிறது. இதில் பசுமை மற்றும் நீர் மேலாண்மை அமைப்பான சிறுதுளிய நிர்வாக அரங்காவலரும் பிரபல பிரிக்கால் நிறுவனத்தின் தலைவருமான வனிதா மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் CAG ராமசுவாமி கௌரவ விருந்தினராக பங்கேற்று அவருடன் சேர்ந்து இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார். இவர்களுடன் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் CAR சதீஷ், சிகாசா அமைப்பின் தலைவர் CAK முத்துக்குமார், செயலாளர் CA தங்கவேல், மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் துணைத் தலைவர் CA சுர்வாஜத் S கிருஷ்ணன் மற்றும் பலரும் துவக்க விழாவில் பங்கேற்றனர். இந்த 2 நாள் தேசிய மாநாட்டில் 1300 CA மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் பல தொழில்நுட்ப அமர்வுகள், ஊக்கமூட்டும் அமர்வுகள், கலாச்சார நிகழ்வுகள், சிறப்பு அமர்வுகள் மற்றும் நிறைவு விழா ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த மாநாட்டின் துவக்க விழாவின் போது இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் CAG ராமசுவாமி அவர்கள் பேசுகையில், இந்தியாவில் இன்று 4.25 லட்சம் பட்டய கணக்காளர்கள் உள்ளனர் என்றும், மேலும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் CA படித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சிக்கு கணக்கியல் தொழில் முக்கியமானது என்றும், CA படிக்கும் மாணவர்களுக்கு முன் பெரிய பொறுப்புகளும் மிகப்பெரிய வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு நேஷனல் CA ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் 2025 விதை அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதில் இப்போ எங்களோட பாஸ்ட் பிரசிடென்ட் CAG ராமசாமி சார் வந்திருக்கார், அண்ட் பிரான்ச் சேர்மன் சதீஷ் சார் இருக்கார், பிரான்ச் செக்ரட்டரி தங்கவேல் சார் இருக்கார், அண்ட் பிரான்ச் வைஸ் சேர்மன் சர்வஜித் S கிருஷ்ணன் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கோம். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் இந்த எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும். அதுக்காக இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நாங்கள். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. கோயம்புத்தூரில் இந்த ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு CA ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மோர் தென் 1300 பேருக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ப்ரொஃபஷனுங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கு. இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 எல்லாம் வரப்போகுது, மாற்றிருக்கிறாங்க. GSTல 2ன்னு சொல்லி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்சால்வன்சி பேங்க்ரப்சின்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஒரு பெரிய பிக் ஃபர்ம்ஸை மாற்றி இன்டர்நேஷனல்ல காம்பீட் பண்ணணும்னு சொல்லி இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்டோட விஷன் இஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பண்ணும்போது அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் கம்ப்ளைன்சஸ், GST கம்ப்ளைன்சஸ், TDS இந்த மாதிரி வேரியஸ் கம்ப்ளைன்சஸ்க்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ CA ஜாயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கோர்ஸ் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு CA ஆர்டிகல்ஷிப் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன், நிறைய MSMEs இருக்கிறதுனால சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துட்டு இருக்குது. MSMEக்கு இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் MSE இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகமா இருக்கிறது கோயம்புத்தூர்ல தான். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இந்த ஃபேர்ம்ல நிறைய ஃபேர்ம்ஸ் இருக்காங்க. இங்கே 1400 சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க. கம்பெனியில் வேலையில் இருக்காங்க, சர்வீஸ்ல இருக்காங்க, ப்ராக்டிஸ்ல இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கோயம்புத்தூர் பொறுத்தவரை ரொம்ப விரும்பி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் சேர்ந்துட்டு இருக்காங்க. CA முடிச்சா ரொம்ப நல்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் மந்த்லி சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய டிமாண்ட் அதிகமா இருக்கிறனால நிறைய பேர் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் பிரான்ச்சினுடைய சிகாசா கமிட்டி சேர்மன் மிஸ்டர் முத்துக்குமார் and Sadish is the chairman for the Coimbatore branch. The branch is doing all the work. எல்லா காம்படிஷன்ஸ் இருந்தா கூட எல்லாரையும் கூட்டிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்றாங்க. கம்பெனி அது இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த மாதிரி அது கூட சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்றாங்க. இப்போ ஸ்டார்ட் அப்ஸ், குளோபல் ஸ்டார்ட் அப்புக்குள்ள கோயம்புத்தூர் பிரான்ச் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டால் போட்டு எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் உதவி பண்றாங்கன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்டையர் கமிட்டி பீப்புள் ஆர் தேர், தே வில் கம் அண்ட் இன்டராக்ட். வெளிநாட்டுல நிறைய வாய்ப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புகள் துபாயில் இருக்கு, இப்ப லண்டன்ல கிடைக்கு, ஆஸ்திரேலியால வந்துட்டு இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு.